குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இது நம்மளோட 6வது செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6 செஷன்ல வேற வேற டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வி ஆர் 6th செஷன். ஆக்சுவலி இந்த செஷனை பண்றதுக்கு ரீசன், மெஜாரிட்டி ஆஃப் டைம்ல நம்ம ஏஜென்ட்டோட மைண்ட்ல கொஸ்டின் ஆஃப் பாலிசி ஹோல்டர் வந்து ஒரு பயம். அதாவது நான் போறேன், பாலிசி பேசுறேன், ஒரு முடிஞ்ச உடனே ஒரு சேலை க்ளோஸ் பண்ண உடனே கொடுத்துட வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், சேல்ஸ் ப்ராசஸ்ல அப்ஜெக்ஷன் வந்து அன்அவாய்டபிள். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சேல்ஸ் ப்ராசஸ். அப்ஜெக்ஷன், கேள்வி இல்லாம நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு கோ. கேள்விகள் இருந்துதான் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம என்ன ஆகுறோம்னா ஷார்பன் ஆகிறோம். அது ரொம்ப இந்த பென்சில் ஸ்டோரியில சொல்லுவாங்க, பென்சிலை வந்து ஒரு ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. பென்சில் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அது அதனுடைய லைஃபை வந்து ஷார்ப்பனா இருக்கிறதுக்கு எப்பயுமே அந்த ஷார்ப்னர்ல ஸ்க்ரூ பண்ண பார்த்து சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த வழி அது பொறுத்துக்கும். ஈவன் உடைச்சா கூட 2 சைடு ஆஃப் பென்சிலும் ஒர்க் அவுட் ஆகும். எதனா தப்பு பண்ணிடுச்சுன்னா அதனோட பின்னாடி இருக்கிற எரேசர் பாத்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு திரும்ப எழுதலாம். அந்த மாதிரி the question will sharpen your knowledge. அதனால கேள்வி இல்லாம நம்மளால ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேள்விகளை நம்ம பதில் சொல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சொல்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேள்விகளுக்கான பதிலை நம்ம பிராக்டிஸ் பண்ணா ஒரு டைமுக்கு அப்புறம் we will become an expert. பெரிய knowledgeable person ஆயிடுவோம். அப்ப நம்ம யாரு கேள்வி கேட்டாலும் நம்ம பயப்படுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம போயிடும். சோ இது ரொம்ப முக்கியம். நான் சில டைம்ல கூட பேசிட்டு இருக்க பார்த்து நிறைய என்னோட முகவர்கள் கிட்ட சொல்லுவேன், ஒரு 30-40 கொஸ்டின் தான் மேக்சிமம் கஸ்டமர் கிட்ட இருந்து வருது. இந்த 30-40 கொஸ்டினை எழுதி அதுக்கான ஆன்சர் எழுதி ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதான் கேள்வி, இதான் பதில். அப்ப அவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய சிச்சுவேஷன் எங்க இருக்கு? கண்டிப்பா இல்ல. சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படின்னு போட்டிருந்தேன். என்னன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்ல யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்கணும், யாரோ ஒருத்தங்க பதில் சொல்லணும். இன்னைக்கு எனக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட ஏஜென்ட்டுங்க கிட்ட என்ன உங்களுக்கு காமனா நீங்க ஃபேஸ் பண்ற அப்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க நினைச்சாங்க, சோ இப்ப கேள்வி நானே தான் கேட்டுக்க போறேன், பதில நானே தான் கேட்டுக்க போறேன். இன்னொரு வகையா வச்சுக்கலாம், நம்ம எங்க போனாலும் கேள்வி இல்லாத என்ன சொல்றது பதில் இல்ல. கஸ்டமர் கிட்ட நம்ம ஏதோ ஒரு விஷயத்த புரிய வைக்கலன்னா தான் கேள்வி கேட்கிறாரு. ஒருவேளை என்னோட சேல்ஸ் ப்ராசஸே கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நான் கேள்வி நானே பதில் நானே, நான் கேட்காத வரைக்கும் அவர் எதுவும் கேட்க போறது இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இப்ப நான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து क्वेश्चन வருது. ஒண்ணு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், கரெக்ட்டா, ஆர் அக்னாலஜ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன, அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அவரு கண்தன ஆமாங்க கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல விஷயமா கத்துக்கணும். இல்ல நீங்க என்ன அந்த கேள்வி கேட்கறது நம்ம ஆர்குமெண்ட்டுக்குள்ள போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் சேல்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங் we should accept, acknowledge. ஆமாங்க கரெக்ட் நீங்க சொல்றது. அதை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு அடுத்தது நம்ம அவருக்கு என்ன பண்ண போறோம்னா, அவர்கிட்ட ஆஸ்க், நம்ம கேள்வி கேட்க போறோம். நம்ம என்ன மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களை எல்ஐசி காலேஜ்ல ஒன்றும் பெரிய ரிட்டர்ன் எல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதா வச்சுங்களேன். ஐயோ அப்படிங்களாங்க அப்படின்ட்டு அடுத்து நான் கேட்கிறேன், எப்படி நீங்க சொல்றீங்க, எதனால நீங்க அது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க பார்த்து அவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்றாரு. அப்ப என் மைண்ட்ல என்ன ஆகுது, அவருடைய கேள்விகள் இது, அதுக்கான உள்ள என்னோட பதில் வருது. அப்ப அடுத்தது நான் என்ன பண்றேன்னா, ஐ எம் ப்ரொவைடிங் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் சொல்ல நான் தயாரா இருக்கிறேன். இந்த சொல்யூஷன் மெஜாரிட்டி டைம்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உதாரணங்கள் மூலியம் சொல்றோம், எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா சொல்றோம். அப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் ரெடி பண்ணிக்கிறேன். இல்லைங்க நீங்க சொல்றது தப்பு, நீங்க வேற என்னதான் அதிகமான ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கூடயும் இன்சூரன்ஸ் எடுத்து கம்பேர் பண்றேன், ஒரு கோல்டு கூடயும் இன்சூரன்ஸ், பல விஷயங்களை கம்பேர் பண்ணி அவருக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றேன். இத இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ரிலேட்டபிள். நான் சொல்ற உதாரணங்களை
இன்னைக்கு ரியல் டைம்ல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட நான் கம்பேர் பண்ணி அவருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்படி பண்ணா அவரோட அப்ஜெக்ஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் சேல்ஸ் ப்ராசஸ்ல இது மேண்டேட்டரி. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நான் வந்து ஒரு மல்டி பிராண்டு ஷர்ட் விற்கிற ஒரு கடைக்கு போறேன். எக்ஸாம்பிள் பாந்தலூன் போறேன். பாந்தலூன்ல போன உடனே ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கிறாரு. நான் அவரை போயிட்டு அப்ரோச் பண்றேன். ட்ரெஸ் எடுக்கணுங்க, ஷர்ட் பார்க்கணும். நான் போறேன், அவர் ஒரு ரேக்கை காட்டுறாரு, பாருங்க அப்படின்னு. நான் சொல்றேன், இல்லைங்க எனக்கு வந்து லூயி பிலிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட அப்ஜெக்ஷனை அவர் அக்னாலேஜ் பண்றேன். ஆமா இருக்குங்க, பக்கத்துல இருக்குது, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறேன். நான் எடுத்து ஒரு 5-6 ஷர்ட் பாக்குறேன். ஏங்க இந்த செக்குடு இல்லையா, பிளைன் ஷர்ட் இல்லையா அப்படின்னு நான் அவரை கேட்கிறேன். அதுக்கு அவரு என்ன மாதிரி வேணும், எந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு சரியாக்கும், உங்க பிரைஸ் எவ்வளோ, எந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கறீங்கன்னு என்கிட்ட கொஸ்டினை வாங்கிக்கின்னு அவர் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்தது அவர் என்ன பண்றாரு, சரி இந்த பிராண்ட்ல இல்ல, பக்கத்துல வேன் குசைன் இருக்கு, அதுல நீங்க கேட்கிற மாதிரி எல்லாம் இருக்குன்னு ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்றாரு. நான் போய் பாக்குறேன், என்னோடதுக்கு அக்செப்டபிள் வந்துச்சுன்னா நான் ஷர்ட் எடுக்க போறேன், இல்லைன்னா வேணாம்னு சொல்ல போறேன். அப்ப ஏன் நீங்க சேல்ஸ் பர்சன் போனோடனே இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும், நான் அவர் கூட கார்லேட்டே பண்ண முடியாம போயிடும். அப்ப ஒரு சேல்ஸ் ப்ராசஸ்ல அப்ஜெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் திங் அக்செப்ட் பண்ணிக்கணும். சொல்றது ஆமாங்க கஸ்டமர், நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு அவருடைய அந்த விஷயத்தை உள் வாங்கிக்கணும். அடுத்தது நம்ம சீரீஸ் ஆஃப் கொஸ்டின் அவர் கேட்க போறோம். அவர் கேட்கிற கேள்வியில இருந்து ஏன் அவருக்கு இந்த விளக்கம் தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சொல்யூஷன் சொல்றோம், சொல்யூஷன் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ரெடி பண்றோம், அந்த எக்ஸாம்பிள் ரிலேட்டட் பண்றோம். ஒரு விஷயத்துக்கு கூட ரிலேட் பண்ணி அவருக்கு பிரசன்ட் பண்ண பார்த்து மெஜாரிட்டி ஆஃப் டைம் நம்மளால கொஸ்டினை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு சேல்ஸ் ப்ராசஸ்ல நம்ம எப்பயுமே அப்ஜெக்ஷன் எதிர்பார்த்து தயாரா சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணி இருந்தா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இஸ் வெரி ஈஸி. அதனாலதான் அதை ஹேண்ட்லிங் சொல்றாங்க. கையாள முடியாது, கையாள முடியாத ஒரு விஷயம் இல்ல, கையாளுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைன்றத பை பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சேல்ஸ் வில் பி வெரி ஈஸி. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்னோட ஏஜென்ட் கிட்ட இருந்து வந்த காமனான கொஸ்டின்ஸை தான் நான் கேள்வி பதிலா ரெடி பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னொரு செஷன் நம்ம கிட்ட நிறைய வயா மென்டார்ஸ் இருக்காங்க. அடுத்த செஷன் வேற என்ன ஒரு வயா மென்டார் நிறைய ஆன்சர்ஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பண்றது காமன் கொஸ்டின், நான் அதுதான் அவங்களே தான் கேட்டேன். நான் ஏதோ இதுல இந்த கேள்வி அந்த கேள்வின்னு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கல. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அவங்க அனுப்புனதை இன்னைக்கு கம்பைல் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. we will have one more session, we will do it. இது காமனா இருக்கிற ஒரு எல்லார்கிட்டயும் நம்ம ஏஜென்ட் கிட்ட இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, மத்த பிரைவேட் கம்பெனில டேர்ம் அஷூரன்ஸ் ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கு, எல்ஐசில பிரீமியம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அவரு இந்த பாலிசியை பிரைவேட் கம்பெனில எடுத்துட்டாருன்னா எல்லாம் சேல் அவங்க போயிடும் சார், நாளைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரியா இருக்கும், என்ன பண்றது அப்படின்றது மெஜாரிட்டி ஏஜென்ட். ஏன்னா வந்தா டேர்ம் அஷூரன்ஸ் ஒரு பாலிசி கேட்டா அவர் ஆன்லைன்ல அங்க எங்க சர்ச் பண்ணி ஒரு பிரீமியத்தை ரெடி பண்ணிடுறாரு. அதை வச்சுட்டு நம்ம ஏஜென்ட் கூப்பிடுறாரு, இவரு போன உடனே பேனிக் ஆயிடுறாரு. ஏன்னா அவங்களோட பிரீமியம் நம்மளோட. இதுக்கு ஒரு உதாரணம் சயின்டிபிக்கலாவே நான் சொல்றேன், இது கரெக்டான பாருங்க உங்களுக்கு. ஏன்னா இப்போ இந்த விஷயத்துல நான் சொல்ல வேண்டிய விளக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு ஆன்சர். என்னோட நீங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வேற வேற தாட்ஸ் இருக்கும். சோ எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆன்சர்ஸ் அரே பண்ணுவோம். ஈவன் நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணா கூட நம்ம இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸை ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் ஆன்சர் எல்லாம் அனுப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு புக்லெட்டா ரெடி பண்ணி நம்ம எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணலாம். ஈவன் அவர் பீப்புள் இன்னும் கொஞ்சம் மோர் என்ன சொல்றது நாலேஜபிளா ஆவாங்க இந்த ப்ராசஸ்ல. இது என் பார்ட்ல இருக்கிற ஆன்சர் தான், இதுதான் தீர்வுன்னு சொல்ல வரல, பட் இது கரெக்டா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. இப்ப அவர் கேட்கிறாரு, டேர்ம் அஷூரன்ஸ் பிரைவேட் கம்பெனில பிரைசிங் ரொம்ப கம்மியா இருக்கு, எல்ஐசியோட பிரீமியம் அதிகமா இருக்குன்னு. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2012ல நம்ம மார்டாலிட்டி டேபிள் என்ன, ஒருத்தங்களுக்கு எவ்வளவு பிரீமியம்ன்றத அவங்களுடைய ஏஜை பொறுத்து எவ்வளவு டெத் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு
அக்கர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அக்சுவரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டேபிள ரெடி பண்ணுவாங்க. அதுதான் மார்டாலிட்டி டேபிள் இல்லையா? மார்டாலிட்டி டேபிள்னு சொல்லுவோம். மார்டாலிட்டி டேபிள். இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். இது ஹெல்த்துக்கு நம்ம மார்பிட்ரின்னு சொல்லுவோம். ஹெல்த்துக்கு மார்பிட்ரி, லைஃப் நம்ம இன்சூரன்ஸ்ல மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த மார்டாலிட்டி டேபிள் 2012 தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது லெவல் பிளேயிங் ஃபீல்ட். நான் யூஸ் பண்ற அதே பிரீமியம் டேபிள் தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு இது. அதுக்கு முன்னாடி இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மார்டாலிட்டி டேபிள இந்தியாவில் டெவலப் பண்ணி வச்சிருந்தது எல்ஐசி தான். எல்ஐசியோட பிரீமியம் தான் அவங்க உள்ள வந்தவொடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2002 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாங்க. லாஸ்டா 2012 ரிவைஸ் பண்ணாங்க. ஏன்னா லைஃபோட எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகுது, நமக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆக வாழற காலம் அதிகமாக பார்த்து நம்ம மார்டாலிட்டி டேபிள ரிவைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். இது என்ன நடக்குதுன்னா, இந்த மார்டாலிட்டி டேபிள அக்சுவரியல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து டெவலப் பண்ணி, இவங்க யாரு, ஒரு மேத்தமெட்டிஷியன் மாதிரி இந்த பிரீமியம் கால்குலேஷன்லாம் பேஸ் பிரீமியம் எல்லாம் ஒர்க் பண்றது இவங்க தான். இவங்க லைஃப் கவுன்சில் கிட்ட இதை கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? லைஃப் கவுன்சில் கிட்ட கொடுக்குறாங்க. லைஃப் கவுன்சில் வாங்கி இதை ஸ்டடி பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னா இத அவங்க ஐஆர்டிஏ கிட்ட கொடுக்குறாங்க. ஐஆர்டிஏ தான் இதை நோட்டிஃபை பண்ணும். ஓகேவா? அப்ப ஒரு பிரீமியம் டேபிள நோட்டிஃபை பண்ணி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னைக்கு 22 இருக்குன்னா 22 பேருக்கும் ஐஆர்டிஏ கொடுத்துறாங்க. இப்ப அவருக்கும் ஒரே பிரீமியம் தான், எனக்கும் ஒரே பிரீமியம் தான். கரெக்டா? நான் என்ன சார்ஜ் பண்றேனோ ஆல்மோஸ்ட் அவரும் பிரீமியத்துல அவங்க ஹெவி டிஸ்கவுண்ட் பிரீமியம் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வெளியில வருதுன்னு வச்சுங்களேன். ஹெவி பிரீமியம் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வெளியில வருதுன்னா ரெண்டு விஷயம் எப்படி அவங்களால அதை தர முடியுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஹை எண்ட் BMW கார், 60 லட்சம் ரூபாய் கார், அந்த டீலர்ஷிப் என்ன பண்றாங்க, 30 லட்சம் ரூபாய்க்கு அந்த காரை கொடுக்கறதா சொல்றாங்கன்னு வச்சுங்க. எனக்கு ஒண்ணு, அவங்க பெரிய ஆஃபர் தரதுல ஒரு கொஸ்டின் வரணும், ஏன் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கணும். இல்ல கொடுக்குறாங்கன்னு போய் நான் வாங்குறது வேற விஷயம். ஏன் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த காருக்குன்னு முதல் யோசிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு. 63 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரிய நூக்கன் காரனை பார்த்த ஒரு கம்பெனி ஒரு பிரீமியம் வச்சிட்டு இருக்காங்க. நேத்தோ ஒரு 2 வருஷமா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கம்பெனி அவ்வளவு கம்மியா தராங்க. அப்ப இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க வாங்குற பிரீமியம் சில டைம்ல 100 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் கவரேஜ் தரேன்னு சொல்றாங்க. 100 இயர்ஸ்க்கு அவங்க வாங்குற பிரீமியத்தை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கூட 1 கோடிக்கு 5 லட்சம் 6 லட்சம் பிரீமியம் தான் வருது. சில கேசஸ்ல 10 லட்சம். 100 வயசுக்குள்ள அதனால எப்படி இறக்க போறாரு. மீதி 90 லட்சம் டேர்ம் அஷூரன்ஸ் வந்து ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றது இல்ல. அப்ப எப்படி தர முடியுது? பேசிக்கா இந்த ஒரு கொஸ்டின். இன்னொன்னு நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்தியாவுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஒண்ணு இருக்கு இல்லையா? கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது கூட என்ன அப்படின்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எல்லா கம்பெனிலயும் புக் பண்ற கிளைமோட ரேஷியோ தான் இது. புக் பண்றதுக்கு இல்லாத கிளைமோட இதெல்லாம் ஐஆர்டிஏ பப்ளிஷ் பண்றது இல்ல. எவ்வளவு கிளைம் வருது, அதுல எவ்வளவு செட்டில் பண்றாங்கன்றது தான். அப்படி எடுத்தா கூட நிறைய கம்பெனி இந்த ஆஃபர் பண்றவங்களோட இதுல பாத்தீங்கன்னா லோ ரேட் ஆஃப் கிளைம் செட்டில்மெண்ட்ல இருக்காங்க. இப்ப அந்த கஸ்டமருக்கு புரிய வேண்டியது இதுதான், எல்லாருக்கும் ஒரே பிரீமியம் தான், எல்லாருக்கும் ஒரே பிரீமியம். ஒருத்தவங்க ஏன் அவ்வளவு கம்மியா தராங்க ஒருத்தவங்க. அப்ப எனக்கு என்ன, என்னோட ஃபேமிலி ப்ரொடெக்ஷனை நான் பாத்துக்கணும்னு நினைக்க பார்த்து என்ன மாதிரி நம்ம ஒரு காரை வாங்குறோம், அதுல நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி 2 லட்சம் ரூபாய் அதிகமா இருந்தா கூட இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஏர் பேக் இருக்கட்டும், சில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குதா, இபிஎஸ் இருக்குதா, அப்புறம் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, இதெல்லாம் பாக்குறோம். ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதே ஒரு காரு கம்மியான விலைக்கு கூட கிடைக்குது. நான் அதே பிரைசிங்க்கு வாங்க பார்த்து 3-4 லட்சம் அதிகமா செலவு பண்றேன்னா சேஃப்டி விஷயத்த பாக்குறேன். இங்க நம்ம எடுத்துட்டு போற பாலிசி ஹோல்டர் அவர் இல்லைனாலும் அந்த அமௌண்ட் கிளைம் வீட்டுக்கு செட்டில் பண்றதா போய் சேருமான்ற விஷயத்த அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறது நம்மளோட கடமை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பிரீமியம் சொல்ல பார்த்து எப்படி ஒருத்தங்களால அவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுது இன்னொருத்தங்களால. இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ஏ பபிள். ஒரு பபிள் அவங்க எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்றாங்க. எப்ப இந்த மாதிரி வெளியில ஒரு பேண்டமிக் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு வெடிக்க போதும் அந்த டைம்ல கிளைம் செட்டில் பண்ண பார்த்துதான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாங்க. மோர் ஓவர் நீங்க நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், மேஜர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, லீன் ஒரு கிளாஸ் இருக்கு. இது என்ன எல்லா பிரைவேட் கம்பெனிஸ்லயும் நிறைய பாலிசில இன்பில்டா வச்சிட்டு இருக்காங்க. மேஜர் ஃபோர்ஸ்னா என்ன, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சிச்சுவேஷன் வந்தா
கிளைமை செட்டில் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற ஒண்ணு இருக்கு. லீன்னா என்ன, சில விதி நிபந்தனைகள் தள்ளுபடி, இதை ஒத்துக்கலாமா ஒத்துக்கூடாது, இது எல்லாமே நிறைய பாலிசிஸ்ல இன்பில்டா இருக்கிற ஒரு விஷயம். இது எத்தனை பாலிசி ஹோல்டருக்கு தெரியும்? பாலிசி பிரீமியம் கம்மி, ஓகே, ஆனா இது சரியானதா அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம இதுல எந்த மாதிரி ஃபோர்ஸ் மேஜர் இல்ல, மேஜர் ஃபோர்ஸ் இல்ல, லீன் இல்ல, எதுவும் இல்லாம ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஹை எண்ட் டாப் கிளாஸ் ப்ராடக்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதுல ஈவன் when they pay premium higher, கிளைமை பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கம். இதையும் புரிஞ்சுக்கிட்டு போறாங்கன்னா அவங்களுடைய ஓன் ரிஸ்க். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட், இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நான் ஏர்ன் பண்றேன், எனக்கு வந்து ட்ரெடிஷனல் ப்ராடக்ட் மேலாம், செகண்ட் கொஸ்டின், ட்ரெடிஷனல் ப்ராடக்ட் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பாலிசி பணத்தை போட்டுட்டு ஒரு டேர்ம் அஷூரன்ஸ் எடுத்துக்கிறேன். இது நிறைய இன்னைக்கு இருக்கிற மில்லியன் சொல்றாங்க, யங் மைண்டோட பீப்புளுக்கு இருக்கிற ஒரு விஷயம். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான். நான் இவங்களுக்கு என்ன நம்மளால விளக்க சொல்ல முடியும், என்ன மாதிரி நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பிரைவேட் கம்பெனிஸோட டேர்ம் அஷூரன்ஸ்க்கு நமக்கு இருக்கிற வித்தியாசத்தோட. இப்ப டேர்மே நம்ம கிட்டே கேட்கிறாரு, டேர்ம் மட்டும் கொடுத்துருங்க, ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்லாம் ஒண்ணும் வேணாம், நான் மீதி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ற ஒரு கொஸ்டின். அவருக்கான ஒரு 2-3 விளக்கத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட், டேர்முக்கும் ரெகுலர் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், கரெக்ட்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இங்க சேவிங் ட்ரெடிஷனல் ப்ராடக்ட் எழுதுறேன், இங்க டேர்ம் ப்ராடக்ட் எழுதுறேன், டேர்ம். ஓகே, சேவிங் பிளஸ் ரிஸ்க் இருக்கும், இங்க ரிஸ்க் மட்டும்தான் இருக்கும். சரி, அதான அவர் கேட்கிறாரு, இருந்துட்டு போட்டோமே என்ன ஆயிட போகுது அப்படின்னா, இந்தியன் மென்டாலிட்டியில எப்படி ஒரு சர்வே தான் இது, நான் ஆன்சர் சொல்ல, இட்ஸ் சர்வே. இந்தியன் மென்டாலிட்டியில பீப்புள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, எது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்ன் வருமானு எதிர்பார்க்கறது நம்மளோட மென்டாலிட்டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். அது போக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம், சே எக்ஸாம்பிள், இதுல சர்வே சொல்லுது 15% வந்து லாக்ஸேஷன் அஷ்யூர்டா இருக்கு. இதுல 5 இயர்ஸ்க்கு மேலேயோ ஒரு அதுக்குள்ளேயோ 60% ஆஃப் பாலிசிஸ் லாக்ஸேஷன் ஆகுது. இதே நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முதல் உதாரணம். அப்ப டேர்ம்னு எடுக்கிறவங்க எல்லாரும் கண்டினியூ பண்றது இல்ல. இதுக்கு 2 மென்டாலிட்டி. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என் பணம் ஐயோ இவ்வளவு அதிகமா போயிட்டு இருக்கு, நிறுத்திடலாமா அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. இன்னொன்னு ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த பணம் எதுக்கோ ஒரு லிக்விடேஷனோ இல்லைன்னா மெச்சூரிட்டியோ எதுவும் வரப்போறது இல்லைன்னு யார் மூலியமா கேள்விப்படாம விட்டுருவாங்க. தேர்டு ஒரு பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா, இதுல சரண்டர் வேல்யூ எதுவும் இல்லை. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு புரிய பார்த்து, அது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் தான் டெத்தே ஆகலையே, நல்லா தானே இருக்கேன், என்னத்துக்கு இது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துடும். சரி, இது விட்டுலாமே. சோ இந்த மாதிரி அவர்ஷனால 60% ஆஃப் பாலிசி டேர்ம் பாலிசிஸ் லாப்சேஷன் ஆகுது. இதுல 15% தான் ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ல ஆகுது. இப்ப நம்ம மென்டாலிட்டிக்கு டேர்ம் ப்ராடக்ட் அந்த அளவுக்கு பெருசா சூட் ஆகுறது இல்ல. நம்ம எடுத்தா கூட ஏதோ ஒரு ரீசன்னால ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதனுடைய என்ன பர்பஸ்க்காக எடுத்தோமோ அதை மறந்துட்டு விட்டுட்டு வந்துடுறோம். போக இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இப்ப நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சேவிங் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லிக்விடேஷன் இருக்கு. ஒரு பணம் கேஷ் ஃப்ளோ எதனா இப்ப என்னோட பிசினஸ்க்கோ என்னோட ஃபேமிலிக்கோ வேணும்னா நான் லோன் எதனா அவைல் பண்ண முடியும். இங்க 5 கோடி கூட பாலிசி வச்சிருப்பாரு, ₹1 கூட திரும்ப வராது. அப்ப அவரோட மைண்ட்ல ஒரு பெரிய அவர்ஷன் கிரியேட் ஆகும். இது அவசரத்துக்கு உதவாது பழகுது, பணமா திரும்ப கிடைக்காத போலகுது, டெத்து மட்டும் தானே அப்படின்ற தாட்ஸ் வரும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே பாலிசி ஹோல்டர் ஒரு 65 வயசு வரைக்கும் சர்வைவல் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருடைய ஏஜிங் அதிகமானதுக்கு அப்புறமும் அவர் டேர்ம் ப்ராடக்ட் விரும்புவாரா இல்லைன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி இதுல இருந்து பணம் வந்தா விரும்புவாரான்னு பாத்தீங்கன்னா இதுதான் விரும்புவாரு, அது பெருசா இருக்காது. சோ இந்த நிறைய கன்ஃபியூஷன் அவங்க மைண்ட்ல பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணா நான் உங்களுக்கு இந்த ஒரு 15 பாயிண்ட் எழுதியிருக்கேன், இதை நான் ஷேர் பண்றேன். ஒரு 15 பாயிண்ட்ஸ் டேர்ம் வெர்சஸ் ரிஸ்க் பிளான், ட்ரெடிஷனல் ப்ராடக்ட் நம்மளால கம்பேரிட்டிவா அவங்களுக்கு இலிஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஒண்ணு. செகண்ட், நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போயிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் நேரா மீதி ஃபண்ட் எடுத்து போய் மியூச்சுவல் ஃபண்ட் முடிஞ்ச ஒரு கிளாஸே நம்ம என்ன சொல்றது, ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் அதுல அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது இன்வெஸ்டரும் பப்ளிக் எல்லாரும் போட்டு கிரியேட் ஆகிற ஒரு ஃபண்டு. இத யூனிட்ஸா மாத்தி ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல வேற அசெட் இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
இந்த யூனிட் எதை பேஸ் பண்ணுதுன்னா இட் பேஸ்ட் ஆன் NAV, நெட் அசெட் வேல்யூ. அன்னைக்கு என்ன லாபம் இருக்கோ பிரிச்சு கொடுக்குறது. அப்ப ஃபர்ஸ்ட் திங் இதே சொல்லிடுது, வொலட்டிலிட்டிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இது. உட்பட்ட விஷயம்னா இன்னைக்கு லாபம் இருந்தா லாபம் கிடைக்கும், நஷ்டம் இருந்தா நஷ்டம் கிடைக்கும். இந்த மாதிரி எக்கானமில இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா more than 5 lakh 10 lakh crores இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிறவங்களோட பணம் எல்லாம் ட்ரைன் அவுட் ஆகி வெளியில போயிடுச்சு. இங்க ரெகுலர் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் டே ஒன்னுக்கு கேபிட்டல் ப்ரொடக்டட், டே ஒன்னுக்கு கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆயிடுது. லாபம் வருது வராதது முக்கியம் இல்ல, டே ஒன்னுக்கு போற சம்மர்ஷூரை கேரண்டி பண்ணி கையில கொடுத்துறாங்க. சோ கேபிட்டல் ப்ரொடக்டட். செகண்ட், வாழ்க்கையோட நிறைய கோல்ஸ், நம்ம பசங்களோட மேரேஜ் எஜுகேஷனோ அந்த தேதிக்கு பணம் வரணும் அப்படின்னா இதை யாராலுமே எதிர்பார்க்க முடியாது. இங்க அந்த வர வேண்டிய பணம் எப்ப வேணுமோ அந்த தேதிக்கு கரெக்டா உங்களுக்கு செட்டில் ஆகும். ரெண்டு, இதே ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் ஒருத்தர் போய் லிக்விடேஷன் பண்றேன்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன், பேங்க்ல எடுத்து போய் லோனுக்கு இந்த பாலிசியை பிளட்ஜ் பண்ணா 50% தான் லோன் கொடுப்பாங்க. இவரோட இது 50 லட்சம் மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ இருந்தா கூட 25 லேக் தான் பேங்க் லோன் கொடுப்பாங்க. இங்க உங்களுக்கு தெரியும் சரண்டர் வேல்யூல 90% வரைக்கும் நம்மளால லோன் வாங்க முடியும். அப்ப லிக்விடேஷன்ன்ற விஷயமும் இங்க இருக்காது, ரிஸ்க் இருக்காது, ரிட்டர்ன் கேரண்டி இருக்காது, லைஃப் கோலை மீட் அவுட் பண்ண முடியாது, லிக்விடேஷனும் பண்ணிக்க முடியாது. அப்ப வேற என்னதான் இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஹையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அடுத்த கொஸ்டின் அதை வந்துடுறேன். ரிட்டர்ன் ஹையா இருக்குன்னு என்னதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ல பெருசா இருந்தா கூட உங்களுடைய போர்ட்போலியோல இந்த கேள்விதான் நம்ம கேட்கணும். நீங்க மியூச்சுவல் ஃபண்டே நான் உங்களுக்கு வேணான்னு சொல்லல, ஆனா உங்க போர்ட்போலியோ மேனேஜ் பண்ண பார்த்து இதுதான் உங்க போர்ட்போலியோ இப்படிதான் இருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இவ்வளவு கொடுக்குறீங்கன்னா, மீதி இவ்வளோ லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் 50% மேல இருக்கணும். ஏன்னா லைஃபோட எல்லா கோல்ஸையும் மீட் அவுட் பண்ணோம். பிளஸ் ஒரு வேளை நீங்க இல்லைன்னா கூட இன்கம் ரீப்ளேஸ் பண்ணோம். அந்த பாலிசிகளுக்கு புரியல. இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம், எதுக்கு நான் போர்ட்போலியோல மேனேஜ் பண்ணணும், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கணும், கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போறேன், எனக்கு கண்ணுக்கு ப்ராப்ளம்னா ஆப்தாலஜிஸ்ட் கிட்ட போறேன், பல்லுக்கு ப்ராப்ளம்னா டென்டிஸ்ட் கிட்ட போறேன், லங்ஸுக்கு ப்ராப்ளம்னா பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போறேன், வயிற்றுக்கு ப்ராப்ளம்னா எண்டோஸ்கோபி எண்டோக்ரைனாலஜிஸ்ட். இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் டாக்டர் இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஒருத்தர் கிட்ட போறோமா? இல்லவே இல்லை. அப்ப உங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே ஒரு இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? அது லாஜிக்கா? கண்டிப்பா அது நல்ல விஷயமே இல்ல. நாளைக்கு ஏதோ ஒண்ணு நடந்து பிரச்சனைன்னு வர பார்த்து உங்க போர்ட்போலியோ மொத்தம் காலி ஆயிடுச்சுன்னா உங்களோட என்டையர் சேவிங்கும் காலி, உங்களோட லைஃபோட எல்லா பினான்சியல் கோல்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணது எல்லாம் பெரிய ரிஸ்கி ஆயிடும். அதனால உங்களை இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லல, இதுக்கு நிறைய தம்ப் ரூல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு போர்ஷனை நீங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ணலாம், மீதி கேபிட்டல் கேரண்டி, லிக்விடேஷன், லைஃப் கோல எந்த தேதி வேணுமோ அந்த தேதிக்கு எல்லாம் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ரையாரிட்டி தரணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் ரிட்டர்னை பத்தி பேசுறேன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் சொல்ல போறேன். சோ இது நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறன்றவருக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். கரெக்ட். அடுத்தது இன்னொருத்தர் நமக்கு நீங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபேஸ் பண்ற ஒரு கொஸ்டின் தான். ஒருத்தர் என்ன கேக்குறாரு, என்ன பெரிய ரிட்டர்ன் கொடுத்துறீங்க எல்ஐசில, ஒன்னும் பெரிய ரிட்டர்ன் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், கேட்ட உடனே கொஞ்சம் ஆஃப் ஆகும். இல்ல சார், அது லாங் டேர்முக்காக இருக்கும், போனஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப இதை ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். கரெக்ட். ஒன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா ரியல் ரிட்டர்ன். ஓகே. இன்னொன்னு ஐ கால் இட் அஸ் நோஷனல் ரிட்டர்ன். என்ன சொல்றேன்? ரியல் ரிட்டர்ன், நோஷனல் ரிட்டர்ன். நோஷனல்னா என்ன? அதுவும் ரிட்டர்ன் தான், அது கூட இருக்குது, இன்பில்டா இருக்குது, என் கண்ணுக்கு விசிபிளா அது இல்ல. கரெக்ட். சோ நம்ம இப்போ ரியல் ரிட்டர்னை பார்ப்போம். எல்ஐசி எவ்வளவு ரிட்டர்ன் தரும்? நான் இந்த ஷீட் அனுப்புறேன். ரிட்டர்ன் ஃப்ரம் எல்ஐசி, நமக்கு தெரியும் ட்ரெடிஷனலா 6ல இருந்து 7%. நான் என்ன பண்றேன், ஐ கன்சிடர் 6% வச்சுக்கிறேன். ஓகேவா? இது எல்லாம் அக்ரி பண்ணிப்பீங்க. சில பாலிசிஸ் உமங் மாதிரி இருக்கிறதுல இன்னும் ரிட்டர்ன் அதிகமா தரும். ஐஆர்ஆர் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் லாப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன் தரும். வி கன்சிடர் 6% வச்சுக்கோ. கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பாலிசி ஹோல்டர் 80C பெனிஃபிட் 10, 20, 30 எந்த ஸ்லாப்ல இருக்காரோ, எங்க இருக்காரு, நான் என்ன பண்றேன், அவ்வளவுலாம் வேணாங்க, 1% நான் ரிட்டர்ன்ல எழுதிக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கிங்க, நான் 1% ரிட்டர்ன்ல எழுதிக்கிறேன். இன்னொன்னு செக்ஷன் 1010D பெனிஃபிட் வாங்குறாரு. கரெக்டா? இது வேற எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் போகும்,
பிளஸ் பேங்க்ல போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல டிடக்ஷன் பண்ணுவாங்க. இது நான் அவர் 30% ஸ்லாப்ல இருந்தா ஒரு 3 லட்சம் ரூபாய் 30,000 அங்க பிடிச்சிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ணல. கரெக்டா? நான் அதெல்லாம் என்ன எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒரு 1.5% ஈக்குவல் எடுத்துக்கிறேன். அவர் எந்த ஸ்லாப்ல ஹையர் ஸ்லாப்ல ரிட்டர்ன் வாங்கினாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து ஒரு 1.5% எடுத்துக்கிறேன். அடுத்தது முக்கியமானது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல ரிஸ்க் இல்லையா, அதுக்கு நம்ம சின்ன பிரீமியம். அவருக்கு நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், ரிஸ்க்கு நான் வந்து ரிஸ்க் காஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1% எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ரிட்டர்ன் எல்ஐசி தர கண்ணுக்கு பாக்குற விசிபிள். ஏடிசி கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஷன் 1010D நம்ம பெருசா பேசுறது இல்ல. 1010Dல 1.5% எடுத்துக்கிறேன். ரிஸ்க்கு அவர் லைஃப் ஃபுல்லா டே 1ல ஒரு ரூபாய் கட்டினாருன்னா 100 ரூபாய்க்கு ரிஸ்க் கவரேஜ் இருக்கு, 100 டைம்ஸ் இருக்கு. அதுக்கு 1 ரூபாய் 1% ஐ கன்சிடர். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி காஸ்ட் வந்து நான் ஐ வில் கன்சிடர் 0.5%. இவ்வளவு 0.5% தான் நான் கன்சிடர் பண்றேன். ஆறாவது ஃபேக்டர், எங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க வெளியில எடுத்து பேங்க்ல கொடுத்தா கூட பேங்க் வந்து ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் earn பண்றாங்கன்னு வச்சுங்களேன், லாபத்தை. அதுல அந்த பாலிசி ஹோல்டர், அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 12% தான் டெபாசிட் தருவாங்க. ஏன்னா அவங்க ஆபரேஷனல் காஸ்ட்டா ஒரு 3% எடுத்துவாங்க. இப்ப எல்ஐசி மட்டும் நீங்க கொடுக்குற பணத்தை மேனேஜ் பண்ணி பண்றதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லையா, சோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாலிசி எல்லாம் சேர்த்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு வச்சுக்கிறேன். அது ஈஸியா இருக்கும். ஐ கன்சிடர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், உங்களுக்கு கொடுக்குற பாலிசி அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஐ கன்சிடர் 0.10%. கரெக்டா? இது கீழே ஒரு 5 ஐட்டம் வச்சுக்கிறேன். நான் ஷேர் இது. இதே நீங்க பாருங்க, இப்ப 6, 7, 8, 9, 10, 10.10%. ஐயாயிரம் எவ்வளவு வருது? 10. இப்ப ஒரு பேங்க்குக்கு போறாரு, இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. இது 10.10. ஸ்டில் பேங்கோட 2% அதிகமா இருக்கு. நம்ம பேச பார்த்து இந்த ரிட்டர்னை பத்தி தான் பேசுறோம். நோஷனல் ரிட்டர்னை எதையுமே நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதே இல்ல. நோஷனல் ரிட்டர்ன்ல ADC is a benefit, is enjoying. 1010D is a benefit, is enjoying. Risk coverage is the benefit. யார் தரா? அதுக்கு பிரீமியம். நீங்க இது இன்னும் ரொம்ப கிளியரா நீங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா ஒரு டேர்ம் அஷூரன்ஸோட பிரீமியத்தை எடுத்து அந்த ஏஜுக்கு அந்த சம் அஷூருக்கு ஓவரால் டேர்முக்கு எடுத்து கால்குலேட் பண்ணி அது ஓவரால் ரிட்டர்ன்ல குறைச்சி டோட்டல் ரிட்டர்ன் அரைவ் பண்ணி போட்டு காட்டினீங்கன்னா இது இன்னும் பெரிய பர்சன்டேஜ் வரும். பட் வில் கன்சிடர் டிசபிலிட்டி அண்ட் ஆக்சிடென்ட் 0.5. உங்களுடைய பாலிசி மெயின்டெனன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 0.10. எப்படி பார்த்தாலும் சாதாரணமா ஒரு 10% ஒரு பாலிசி இயர்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம என்னவோ சொல்றதெல்லாம் ரியல் ரிட்டர்ன். இந்த அவங்க பார்த்த உடனே நம்மளும் பேனிக் ஆகி நின்றுடும். 6% என்னொன்னே நம்ம ஆமாங்க. ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15% வித்தவுட் ரிஸ்க், வித்தவுட் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் அவ்வளவுதான் தரும். அதுக்கு மேல ஒன்றும் பெரிய ரிட்டர்ன் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஈவன் கம்மியா கூட இருக்கும். சோ அவருக்கு நம்ம ரிட்டர்ன் இல்லைன்றவருக்கு ஒரு சார்ட் நான் அனுப்புறேன். சார்ட்ல 10 ஐட்டம் இருக்கு. 10த்தையும் உட்காந்து அவரே எழுத சொல்லுங்க. நம்ம எழுத வேணாம். இந்த ரிட்டர்ன் நீங்களே அரைவ் பண்ணி ஒரு IRR போட்டீங்கன்னா வந்துடும். எல்லாத்தையும் எழுதி அவர் எப்படி போட்டாலும் 10% மேலதான் வரும். இந்த அப்ஜெக்ஷனை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இன்னும் இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய கஸ்டமர் இன்னைக்கு நீங்க ஒரு 10 லட்சம் போட்டா கூட பின்னாடி ஒரு பெரிய ரிட்டர்ன் இல்ல சார். இந்த ரிட்டர்னை பேசுறதுல IRR கால்குலேட் பண்றதுல மணி வேல்யூல அவங்க சொல்றாங்க, ஃபியூச்சர் மணி வேல்யூல இது ரொம்ப அவங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. சப்போஸ் நான் ஒரு 15 இயர்ஸ் பாலிசி எடுக்கிறேன்னு வச்சுங்க, இயர்லி 1 lakh rupees கட்டுறேன். கரெக்ட்? 1 lakh rupees நான் கட்டுறதா வச்சுங்க, நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன், இங்க 1 lakh கட்டுறேன். இன்னைக்கு ரியல் வேல்யூ 1 lakh தான் அதோடது. செகண்ட் இயர் ஒரு 1 lakh கட்டுறாரு. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 6-8% யூசுவலா கன்சிடர் பண்றோம். 8ன்னு வச்சுட்டா இவர் கட்ட பார்த்து எவ்வளவு கட்டுறாருன்னா இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கேஷோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 92,000 தான். அதுக்கு அடுத்த வருஷம் அவர் 1 லட்சம் கட்டுறாரு. இப்படி ஒரு 15 இயர்ஸ்க்கு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த பணத்தை கட்டிட்டு வர்றாரு. அப்ப 1 லட்சம் 20 வருஷம் கட்டினா 20 lakh, 20 lakh பாலிசிக்கு 40 lakh rupees இங்க மெச்சூரிட்டி வருதுன்னு வச்சுங்களேன். இவரு ஒரே டைம்ல இந்த 20 லட்சத்தை எடுத்துட்டு வந்து இங்க கட்டல. எவ்ரி இயர் இன்ஃபிளேஷனுக்கு உகந்த பணத்தை தான் கட்டிட்டு வர்றாரு. அது என்ன மணி வேல்யூ இவர் கட்டுற பிரீமியத்துக்கு குறையுதோ அதே வேல்யூ தான் என்னோட மெச்சூரிட்டிலயும் குறைஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி எல்ஐசி மட்டும் கம்மியா தராங்க, அவர் மட்டும் பெருசா கட்டிட்டார்? இல்லவே இல்லை. இது புரியுது இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன 20 வருஷத்துக்கு பண வேல்யூ குறைய குறைய மதிப்பு இழக்க இழக்க கட்டுறாரோ
அதுக்கு உண்டான ரிட்டர்ன் தான் நான் தரேன். நான் அவர் இன்னைக்கு 20 லட்சம் கட்டி இருந்தா அவங்க 40 லட்சம் தரதுல வேணா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கலாம் இன்ஃப்ளேஷன்ல. பட் he is also paying in installment. அவரும் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் தான் இந்த பிரீமியத்தை இங்க கட்டிட்டு வராரு. இங்க இந்த பிரீமியம் இங்க கட்டிட்டு வந்து இங்க வாங்க பார்த்து this is also inflated adjusted premium and maturity தான். சோ அதனால அவர்கிட்ட இந்த உதாரணத்தை நீங்க போட்டே காட்டலாம். நீங்க கூட மொத்தமா கட்டலங்க சார், நீங்களும் எவ்ரி இயர் 1 லட்சம் கட்டினீங்கன்னா கூட 8% இன்ஃப்ளேஷன் போனா 92,000 தான். அதுக்கு அடுத்த வருஷம் 8% இன்ஃப்ளேஷன் போனா 8 16னா 84,000 தான். இப்படி இந்த மணி வேல்யூவும் குறைஞ்சிட்டே தான் வருது. அதுக்கு உண்டான போனஸ் தான் இவங்களும் நாங்க சேர்த்துட்டு வரோம். இங்க வாங்க பார்த்து உங்களுடைய இன்ஃப்ளேட்டடாக இருக்கிற 8% அட்ஜஸ்ட் பண்ண பிரீமியம் தான் கட்டியிருக்கீங்க. அதுக்கு உண்டான ரிட்டர்ன் தானே தவிர எல்ஐசியில நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணல, அதனால நீங்க என்ன பே பண்ணீங்களோ அதுக்கான ரிட்டர்னை கரெக்டா தான் தரோம் அப்படின்றத நீங்க சயின்டிபிக்கலா அழகா போட்டு சார்ட்டோட ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் ஏன் ரிட்டர்ன் கம்மியா இருக்குன்னா அவருக்கு ரியல் அண்ட் நோஷனல் வேல்யூவை போட்டு ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கையில அவரே எழுத சொல்லுங்க. நீங்க எதுவுமே எழுத வேண்டாம், லெட் ஹிம் ரைட். எழுதி பார்த்தாருன்னா இன்னும் நான் சொன்ன மாதிரி 7-8 பாயிண்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் எழுதினாருன்னா 10-12% வந்துடும். அவரே 0.01 கூட போட்டோம். அடுத்தது இன்ஃப்ளேட்டட் அட்ஜஸ்டட் இந்த பிரீமியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நம்ம சொல்லணும். ஸோ இது தேர்ட் கொஸ்டின். அடுத்தது இது எல்லாமே கொஸ்டின் ஆஸ்க்டு பை ஏஜென்ட் நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்தா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு செஷன் மென்டார்ஸ் இருக்காங்க, they will be do it for you கண்டிப்பா. ஓகே, அடுத்தது நிறைய பேர் கேக்குறது ஏடிசியோட பிரீமியத்தை நான் 1.5 லாக் ரீச் பண்ணிட்டேன், இனிமேட் எனக்கு எதுக்கு சார் பாலிசி போதும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. புரியுது இல்லையா அந்த கேள்வி? 1.5 லாக் ஏடிசில நான் ரீச் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு சார் பாலிசி போதும் அப்படின்னு. நான் அவருக்கு நீங்க நிறைய டூல்ஸ் இப்ப நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த டூல்ஸை கையில இருந்தீங்கன்னா நீங்க இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடலாம். ஸ்டில் நான் வந்து ஒரு கடையில வந்து டிவி வாங்க போறேன். என்ன வாங்க போறேன்? டிவி. அதுக்கு ஒரு அயன் பாக்ஸ் ஃப்ரீ தரான். கரெக்ட்? நான் வாங்க போனது டிவி, அவன் கூட ஒரு அயன் பாக்ஸ் ஃப்ரீ தரான். என்னோட பர்பஸ் என்னன்னா டிவி தான், நாட் தி அயன் பாக்ஸ். அந்த மாதிரி உங்களோட லைஃப் கோலா உங்களோட இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், நீங்க இல்லைன்னா உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், சைல்டு எஜுகேஷன், சைல்டு மேரேஜ், உங்க ரிட்டையர்மெண்ட், இது எல்லாம் டிவி கூட வர அந்த 1.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வந்தா என்ன, வராகட்டி என்ன உங்களுக்கு அதனால நெசசரி இருக்குது? உங்களுடைய லைஃப் கோல் தான் டிவி. கூட கொடுக்குற அந்த சின்ன என்ன சொல்றது ஃப்ரீ அயன் பாக்ஸுக்காக நீங்க ப்ரையாரிட்டி தருவீங்க. லைஃபோட எத்தனையோ கோல் இருக்கு. நீங்க இல்லைன்னா நீங்க ஒரு 2 கோடி ரூபாய் ஆவரேஜா 15 டைம்ஸ் இன்கம் எடுத்தா கூட 2 கோடி ரூபாய் உங்க குடும்பத்துக்கு தேவை. அதுக்கு நான் ஒரு பிளான சொல்லி நீ இல்லைன்னா இன்கம் இந்த இடம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த அயன் பாக்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கு. இது கரெக்டா? இது சரியான விஷயமா? இது நீங்க தெளிவா நீங்க உங்க என்ன மெத்தோட அடாப்ட் பண்ணுங்க. அந்த மெத்தட்ஸ்ல நீங்க தாராளமா இதை சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் தி ட்ரைனிங். இதுக்கு உங்ககிட்ட நிறைய ஆன்சர் இருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபா போட்டு நம்ம அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் நம்ம வேற ஆன்சர்ஸை போட்டு நம்ம மெம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் நாலேஜபிள் ஆகலாம். சோ இதுல இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கிற நீ டிவி தாயா ப்ரையாரிட்டி, இந்த அயன் பாக்ஸ் இல்ல. இந்த அயன் பாக்ஸ் இருந்தாலும் இல்லட்டா இந்த வருஷம் செக்ஷன் 80C இல்லன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃப்ரீ தந்தானே ஃப்ரீ தரலாம். நீ வாங்க போனது டிவி, அதை வாங்கி வீட்டுல வச்சு அதை தர சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணு. கூட வந்த அயன் பாக்ஸ் வந்தாதுன்னா வரலனா என்ன அப்படின்றத புரிய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ 4 கொஸ்டின்ஸ் போயிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. டைம் பத்துமான்னு தெரியல. வில் கோ, எவ்வளவு முடியுதோ நான் போறேன். கரெக்ட்? அடுத்தது ஒரு ஏஜென்ட் கேட்டிருக்கிற கொஸ்டின், நீங்க சொன்ன பிளான்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது, ஆனா இப்ப வேணாம் கொஞ்ச நாள் போகட்டுமே. இது நிறைய பேர் என்கிட்ட பதில் சொல்றாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, நீங்க சொன்ன பிளான்லாம் சூப்பர் சார், நல்லா தான் இருக்குது, இப்ப வேணா கொஞ்ச நாள் சென்று பார்க்கலாமே அப்படின்ட்டு. இவருக்கு என்ன பதில் சொல்லலாம்? நான் இப்ப ரியல் லைஃப் எடுத்துட்டு நேத்து முன்னால ஒரு ஏஜென்ட் பேசினாரு. ஜஸ்ட் இது கேஷுவலா பேச பார்த்து யார் கேட்டாங்கன்னு தெரியல, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். குரூப் வீடியோ கான்ஃபரன்சிங் போயிட்டு அதை சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, வேர்ல்டுல எவ்ரி 17 மினிட்ஸுக்கு சரி 17 மினிட்ஸ்க்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி விக்குது. எவ்வளவு? எவ்ரி 17 மினிட்ஸ்க்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வேர்ல்டு வைடு விக்குது. இதுல ஒருத்தர் அடுத்த டியூ கட்ட இருக்கிறதே இல்லை.
அது குவார்டர்லியோ, மந்த்லியோ, ஹாஃப்லியோ, இயர்லியோ ஒரு அடுத்த டியூ கட்ட யாரோ ஒருத்தர் இல்லாம போயிடுறாரு. அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது சார்? மிஸ்டர் ப்ராஸ்பெக்ட், வேர்ல்டுல 17 மினிட்ஸ்க்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி விக்குது. ஆனா அடுத்த டியூ கட்ட ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டாரு. அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது மிஸ்டர் ப்ராஸ்பெக்ட்? என்ன போய் வான்னு சொல்றீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போறேன். ஆனா நீங்க மீட் பண்ற கடைசி ஏஜென்ட்டா நானா இருக்கலாம், அல்ல நான் மீட் பண்ற கடைசி ப்ராஸ்பெக்ட் நீங்களா கூட இருக்கலாம். ஏன்னா லைஃப்ல டெத் வந்து சர்டைன், டேட் ஆஃப் த டெத் தான் நமக்கு யாருக்குமே தெரியாது. நான் போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா நீங்க இதை கன்சிடர் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அவர்கிட்ட சொல்லணும். ஒண்ணு. செகண்ட், லைஃப் இன்சூரன்ஸ் நான் எப்ப வேணாலும் எடுத்துக்கலான்றது எல்லாரோட மென்டாலிட்டி. இப்ப நீங்க லாஸ்டா ஆபீஸ் க்ளோஸ் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க, கொரோனாக்காக ஒரு கொஸ்டினர் கொடுத்தாங்க. இந்த கொரோனா கொஸ்டினர்ல என்ன கேட்டிருந்தாங்க, நீங்க அந்த கண்ட்ரிக்கு போயிருந்தீங்களா, அந்த கண்ட்ரில இருந்து வந்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் கொரோனா அஃபெக்ட் ஆச்சான்னு இருந்தா என்ன சொன்னாங்க, 6 மாசத்துக்கு பாலிசி இல்லைன்னு சொன்னாங்க. அவருக்கு புரிய வைக்க வேண்டிய, ஹெல்த்னு வந்துச்சுன்னா பாலிசி தரமாட்டாங்க. நீயே வேணும்னா கூட்டா கூட ஹெல்த்னு வந்துச்சுன்னா நாங்க பாலிசி தரமாட்டோம். ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாலிசி எல்லாமே. நீ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டி வெளியில வந்தனா கண்டிப்பா தரமாட்டோம். லைஃப்ல டேட் ஆஃப் டெத் இஸ் நாட் டிக்ளேர்டு. ஆனா டெத்ன்றது எல்லாருக்கும் சர்டைன். அதனால நீ யோசிச்சு முடிவெடு அப்படின்ற ஒரு வார்த்தையை தாராளமா சொல்லலாம். இது வந்து அமெரிக்கன் இன்சூரன்ஸ் கவுன்சிலோட ரிப்போர்ட். இது 70 மினிட்ஸ் ஒரு பாலிசி வேர்ல்டு வைட் விக்குது. அதுல அடுத்த டியூ கட்ட ஒரு ஆள் இருக்க மாட்டாரு. அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாரா வேணாலும். அப்புறம் நான் போய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்குதா பாத்துக்கிறதுல என்ன இருக்கு? ஒன்ஸ் யூ டிசைடட், என்ன உன் பட்ஜெட் வேணா எங்களோட டிசைட் பண்ணு. நீ சொன்ன பட்ஜெட் முடியாது, சின்ன பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட்டா எவ்வளவு அலோகேட் பண்ணலாம் வேணா டெசிஷன் எடு. ஆனா டெசிஷனை போஸ்ட்போன் பண்ணா நீ இருக்கிறியா நான் இருக்கிறேன்னா இல்ல உனக்கு இதே ஹெல்த் இருக்குமான்னு தெரியாது. இத ரொம்ப பிராக்டிகலா கொஞ்சம் புரிய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த क्वेश्चन கேட்டிருக்காரு. கண்டிப்பா பாலிசி போட்டா உங்ககிட்ட தான் போடுவேன், நானே கூப்பிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா பாலிசி போட்டா உங்ககிட்ட தான் போடுவேன், நீங்க என்ன கால் பண்ண வேணாம், நானே கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. இது என்ன ஜெனரலா அப்படின்னு எடுத்துட்டா, இது நம்மள அவாய்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. வேணான்னு சொல்றதுக்கு பதில் இது மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல நான் சொன்னல, இன்சூரன்ஸ் மென்டல் கேம். இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது நமக்கு ஒரு விஷயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க 10 பேரை பாத்தீங்கன்னா 10 பேருமே உங்களுக்கு பாலிசி கொடுத்துறாங்க இல்ல, ஒரு 3 பேர் தராங்க. அந்த 7 பேர் இல்லன்றதுல இந்த ஆள் எக்ஸ்கியூஸ் சொல்ற ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஆள் நம்ம மைண்ட்ல அடாப்ட் பண்ணிக்கணும். பாக்குற எல்லாரும் பாலிசி எடுக்க மாட்டாங்க, அதுல அந்த ஆள் ஒரு ஆள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஒரு போத்தீஸ் கடை, துணி கடை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த போத்தீஸ் துணி கடையில காலையில இருந்து கடையை திறந்து வச்சுட்டு ஒரு 9 மணிக்கு தர்றாங்க, 10 மணிக்கு மூடுறாங்க, ஏகப்பட்ட ஸ்டாஃப்ங்களை இன்வால்வ் பண்ணிருக்காங்க, லைட் கிட் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கு. 10,000 பேர் அந்த துணி கடைக்கு உள்ள போறாங்க. 10,000 பேருமே துணி எடுக்கிறாங்களா? கண்டிப்பா இல்ல. சிலர் எடுத்து பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சது இல்ல, வெளில போயிறாங்க, பிரைசிங் இல்ல, வெளில போயிறாங்க, மாடல்ஸ் கிடைக்கல, வேற வேற ரீசன்னால 10,000 உள்ள போனா 1000 கூட அதிகமா சேல் ஆகுமான்னு தெரியாது. 9,000 பேர் வெளியில தான் போவாங்க. கரெக்டா இல்லையா? இப்ப போத்தீஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுவாரு, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நிறைய பீப்புளை உள்ள வர வைப்பாரு. 10,000க்கு பதில் 20,000 பேர் உள்ள வர வைப்பாரு. 20,000 பேர்ல இருந்து அவருக்கு 2,000 சேல் நடக்கும். 30,000 பேர் வரைச்சா 3,000 சேல் நடக்கும். நம்மளுடைய சேல்ஸ் ப்ராசஸ்ல நம்ம வால்யூம் ஆஃப் உங்க ப்ராஸ்பெக்ட் இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்ற ஆளை இக்னோர் பண்ணிட்டு உங்க சேல்ஸை நம்ம போலாம். ஓகே, ஒண்ணு, அவர்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்கிறவரு போட மாட்டாருன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு ஏதோ ஒரு பதில் சொல்லி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றாருல்ல, இவருக்கு ஒரே ஒரு பதில் தான் நான் எழுதி வச்சிருந்தேன். நீங்க என்ன வேணா வேணான்னு சொல்லலாம், என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் டெத்து, அவனை உங்களால அவாய்ட் பண்ண முடியாது, அவன் எப்பானாலும் வருவான்னு சொல்லிட்டு வந்துருங்க. என்ன சொல்றேன், என்ன வேணா நீங்க அவாய்ட் பண்ணி போன்னு சொல்லலாம் சார், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டெத்து, அவன் எப்ப வேணாலும் வருவான், அவனை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது, வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துருங்க. ஏன்னா இந்த சேல்ஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்றது டிஜெக்ஷன்ஸ் அதிகமா வராது. ஏன்னா நம்ம பாக்குற எல்லாருமே சேல்ஸ் கொடுத்துருவாங்க, நம்மளும் போல. நம்ம பாக்குறதுல ஒருத்தவங்க 2 பேர் இது மாதிரி இருப்பாங்க, நமக்கும் தெரியும். அந்த ஆளு அந்த மாதிரினா let them leave it. நம்ம process is 10 out of 3. The 7 no's will bring 3 yesன்றது நமக்கு தெரியும். So we will work for the yes. ஓகேவா? Thank you friend. அடுத்த क्वेश्चन ஒருத்தர் கேக்குறாரு, எனக்கு பயன்படாத பணம் எனக்கு தேவையில்ல, என் குடும்பத்தை கடவுள் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு.
எனக்கு பயன்படாத படம் எனக்கு தேவையில்லை, என் குடும்பத்தை கடவுள் பார்த்துரும். அவர் சொல்றாரு எனக்கு இன்சூரன்ஸ் வேணாம், நீ போய் வா அப்படிதான் சொல்றாரு. நான் இவருக்கு என்ன சொல்றேன், ஒரு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வேணான்ற ஒரு ஆளை எனக்கு காட்டுங்க. அவர்கிட்ட நான் போய் சொல்றேன், கடவுள் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு டெத்தை கொடுத்துறாரு, நீங்க இப்போ உங்க குடும்பம் இருக்குது, என்ன ப்ரையாரிட்டி பண்ணுவீங்கன்னா பணத்தை தான் சேர்த்து வச்சுட்டு போகணும், ஏன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு தவிர எல்லாரும் நான் போயிடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இல்லை, உனக்கு டெத் சர்டைன், இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் நினைப்பான். அப்ப நீ நான் போனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை பினான்சியல் நெருக்கடியில விட்டுட்டு போறேன்னா நீ இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லையே, அந்த வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத ஆயிடுது. இன்னொன்னு என்ன சொல்றது, கடவுள் பார்த்து பாருங்க. கடவுள் பார்த்து பாரு அப்படின்னா ஒரு சின்ன விளக்கம் தான். கடவுள் நம்பி இருக்கிற யாருனாச்சும் ஒரு ஆள் ஏகப்பட்ட கடவுள் நம்பிக்கை, வீடு ஃபுல்லா பூஜை ரூம்ல சாமி, வீட்டுல சாமி, வெளியில என்ட்ரன்ஸ்ல சாமி. அவர் ஏதோ ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட வீட்டுல பூட்டாம போங்க கடவுள் பார்த்து பாருன்னு சொல்ல வேண்டியது தானே. வீட்டை நீங்க பூட்டாம போங்க கடவுள் பார்த்து பாரு, ஏன்னா உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குது, ஏன் வீட்டை பூட்டிட்டு போறீங்க, அவர் பத்திரமா பார்த்து பாருன்னு. போற ஆளு 2 பூட்டு 3 பூட்டு பூட்டிட்டு இழுத்து பாக்குறாரு, பத்திரமா இருக்கான்னு. அதுக்கு சேஃப்டிக்கே கடவுள் உதவ மாட்டாருன்னு பார்த்து உன் குடும்பத்தை மட்டும் எப்படி கடவுள் பார்த்துப்பாரு. கடவுள்ன்றது இருக்காரு, அவர் ஒரு நம்பிக்கை. அது எல்லாத்தையும் அவர் தான் என்ன என்கிட்ட சொல்லியிருக்காருன்னா, என்ன போய் உனக்கு பாரு எதனா ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தவன் ஒரு நைட்டு இங்க வந்து கீழே விழறான், கடவுளே என்ன காப்பாத்துன்றான், ஒரு கயிறு தொங்குது, அந்த கயிறு குடிச்சிட்டு அவன் தொங்குறான், கடவுள் கிட்ட சொல்றான், என்ன கடவுளே நீ இப்படி பண்ணிட்ட, நான் என்ன 8 போய் பத்திரமா கீழே சேர்த்துருதான்னு சொல்றான். அவன் விடிகிற வரைக்கும் பார்த்தா விடிஞ்ச உடனே செத்து போய் கிடக்குறான். ஒரு கால் அடியில தான் எனக்கு கிரவுண்ட் இருக்குது. அவனுக்கு அது தெரியல, கடவுள் அடிச்சவரு கீழே தான் இறக்கி விட்டாரு, இறங்கி போக வேண்டியது இவனோட வேலை, அதை மறந்துட்டு தொங்கிக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி இந்த கஸ்டமரு, நான் உன்னை பார்க்க சொல்லி அனுப்பிச்சதே கடவுள் தான், உன்னோட பினான்சியல் நெருக்கடி இருந்து காப்பாத, நீ அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ மாத்தி கடவுள் மேல வச்சுட்டு திரும்ப அவர் தலையிலே பாரத்தை போட்டு போகாத. எப்படி உன் வீட்டுக்கு சின்ன ஈவன் கூரை வீடா இருந்தா கூட நிறைய பேர் ஒரு குட்டி பூட்டை போட்டு போறான், ஏன்னா பாதுகாப்பு தான் அந்த பூட்டு. அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுதான் இன்சூரன்ஸ். அது அந்த பேர்டனை நீ பாஸ் பண்ணிட்டு போகாத. அந்த கடமைகள் எல்லாம் கடன்கள் தான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை படிக்கிறதா இருக்கட்டும், ஒய்ஃபோட இன்கமா இருக்கட்டும், எல்லாமே உன்னுடைய கடமைகள் எல்லாம் கடன் தான். கடனை அவன் தலையில வச்சுட்டு போவியா, இல்ல அந்த கடமைக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுட்டு போவியான்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இது என் பார்ட்ல இருந்தது, நீங்க எதனா ஆன்சர் இருந்தீங்கன்னா we will go. கரெக்ட், இது அந்த ஃப்ரெண்டு கேட்டதுக்கான கேள்வி. இன்னொரு क्वेश्चन இருக்கு என்கிட்ட, I have enough money, I don't want insurance. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எனக்கு பாலிசிலாம் வேணாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. கரெக்ட். இப்ப பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சச்சின் டெண்டுல்கர் ஒரு 50 கோடிக்கு பாலிசி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஷாருக் கான் பாலிசி வச்சிருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் 100 கோடி 50 கோடிக்கு பாலிசி வச்சிருக்காங்க. நீங்க நிறைய நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க, அமிதாப் பச்சன் எடுத்தாரு, ஐஸ்வர்யா ராய் எடுத்தாரு. இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க பார்த்து நீங்க என்ன அவங்களோட பெரிய கோடீஸ்வரரா? உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே பாலிசி எடுக்க பார்த்து அவங்களோட நீங்க என்ன பெரிய கோடீஸ்வரரா? அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? செலிபிரிட்டி இன்சூரன்ஸ்ன்றது வேர்ல்டு வைட் மார்க்கெட்ல செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். ஹை எண்ட் கிளைண்ட்ல இருந்து HNA இருந்து ஒரு பாலிசி வாங்கினா எல்லாரும் திருவிழாவா பாக்குற விஷயம். அவருக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினைக்கிறாரு. அதோட நீங்க என்ன ரொம்ப பெரிய ஆளா? ஏன் அவர் வாங்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நான் மேனேஜ் பண்ற ஃபண்ட ஒழுங்கா பண்ணாம என் குடும்பம் கீழே விழுந்ததுன்னா இந்த பணம் அந்த விழறத தாங்கி பிடிக்கும் ஒரு பாராஷூட்டா இருக்குன்னு அவர் நினைச்சிருக்காரு. அதனாலதான் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் இன்சூரன்ஸ வாங்கி இருக்காங்க அப்படின்றத புரியுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா செலிபிரிட்டிஸும் பாலிசி எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம போய் பாக்குறவரு, பக்கத்துல இருக்கிற ஒரு 5 கோடி 10 கோடி பிசினஸ் பண்றவரு அவங்களோட பெரிய ஆளா? இல்ல. எக்ஸ்கியூஸ் சொல்ற, அவருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா அவரோட சின்ன புரிதல் இல்ல, இன்சூரன்ஸ்னா ஏழைங்களுக்கு தான் அப்படின்றது. இன்சூரன்ஸ் ஃப்ரம் ரிச் for rich by rich. பணக்காரர்களால பணக்காரர்களுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இன்சூரன்ஸ். அதுவும் புரிஞ்சுக்கங்க, பணக்காரர்களால பணக்காரர்களுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இன்சூரன்ஸ். அந்த செலிபிரிட்டிஸ் என்ன நினைக்கிறா, நம்ம லைஃப்ல ஹெட்ஜ் ஃபண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஹெட்ஜ் ஃபண்ட்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பணத்தை பிளாக் பண்ணி சேஃப்டி பண்ணி வைக்கிறது. அது ஒரு பெரிய கேம். அது
அவனே பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வைப்பான், ஏன்னா விழுந்துடக்கூடாதுன்னு. அது கோடீஸ்வரர்களுடைய ஒரு ஃபண்டிங் ஆபரேஷன் அது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கான்செப்டே கிரியேட் ஆச்சு. இன்சூரன்ஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் ரிச். ஏன்னா எப்ப வேணாலும் நீ போராடுறதுக்கு வாய்ப்பு எல்லாம் பக்கத்திலே இருக்கு. லைஃப் இஸ் அன்சர்டைன், ரெகுலர் இன்கம் இஸ் அன்சர்டைன், எவ்ரிதிங் இஸ் அன்சர்டைன். காலையில ஒரு எனக்கு மீனாட்சி சுந்தரம் இதுல இருந்து மதுரையில இருந்து ஒரு நண்பர் பேசினாரு, ஃபர்ஸ்ட் டைம் பேசினாரு. ஒரு 2-3 விளக்கம் ஏதோ பேசினாரு, ரொம்ப நன்றி அவருக்கு. அவர் சொல்ல பார்த்து சொன்னாரு, குஜராத்ல பூகம்பம் வர பார்த்து அங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அந்த புஜ்ஜி டிஸ்ட்ரிக்ட்ல வந்தது இல்லையா, அங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் அடுத்த நாள் காலைல அவர் இண்டஸ்ட்ரி வீடு எல்லாம் நிலத்தடியில கீழே போயிடுச்சு. அவர் எங்க வந்துன்னா அங்க ரொட்டி கொடுக்குறாங்க, சப்பாத்தி, அந்த கியூல வந்து நின்னத பேப்பர் எல்லாம் போட்டுருந்தாங்க சார் அப்படின்னு அவர் வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல பார்த்து சொன்னாரு. பாருங்க, யுவர் மணி அண்ட் யுவர் கேபிட்டல் எதுவுமே ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் இங்க வரலாம். அதனாலதான் செலிபிரிட்டி இன்சூரன்ஸ்ன்றது ஃப்ரம் த ரிச் ஃபார் த ரிச் பை த ரிச். வசதியானவங்களுக்காக வசதியானவங்களாலே ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்சூரன்ஸ். அதுல உன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பாலிசியை பேசு, ஆனா பாலிசியை வேணான்னு தயவு செய்து சொல்லாத. உன்னோட ஸ்டேட்டஸ் என்னவோ அதுக்கு பெரிய பாலிசியா பேசு. ஏன்னா BMW கார் வச்சுக்கிற, ஆடி வச்சுக்கிற, இதெல்லாம் நீ ஹை எண்ட் சொசைட்டில பெரிய லெவல்ங்கிற, நீ அந்த பாலிசியை பத்தி. ஏன்னா பணம் இல்லாம கீழே விழுந்தா யாரும் மதிக்க கூட மாட்டான். குஜில ஒருத்தர் ரொட்டிக்காக ஒரு துண்டு காலையில அவனை சாப்பாடு போடுவான்னு நின்றுதான், இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். தயவு செய்து இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அமிதாப் பச்சன் கிட்டயும், ஐஸ்வர்யா ராய் கிட்டயும், சச்சின் கிட்டயும், கங்குலி கிட்டயும் எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க செலிபிரிட்டி இன்சூரன்ஸ் எடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவங்க கிட்ட 50-100 கோடிக்கு இல்லாத பணம், 500-1000 கோடிக்கு இல்லாதவங்க இருக்கிற பணமா அவங்க கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறவங்களே ஏதோ ஒரு பாதுகாப்பு பண்ணணும்னு பார்த்து நீலாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ற ஒரு உண்மையை அவருக்கு புரிய வைக்கணும். கரெக்ட்? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஐ லைக் யுவர் பிளான் பட் ஐ வுட் லைக் டு கன்சல்ட் மை வைஃப். இது ஒரு கேள்வி. எனக்கு உங்க பாலிசி எல்லாம் ரொம்ப பிடிச்சிக்குது, வீட்டுல போய் என் ஒய்ஃபை கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும் ஆன்சரு, நான் சொல்றேன். அவர்கிட்ட மிஸ்டர் ப்ராஸ்பெக்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவுக்கு உங்களுடைய இந்த சாம்ராஜ்யத்தை வளர்த்தீங்க, இந்த பிசினஸை டெவலப் பண்ணீங்களே, இந்த எந்த கஷ்டமும் தெரியாது. அது மாதிரிதான் இன்சூரன்ஸை பத்தி அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியாது. ஒண்ணு, வீட்டுல போய் இன்சூரன்ஸை பத்தி நினைச்சா அங்க ஏதோ மரணம் பண்ணுன்னு அந்த காலத்துல நினைச்ச மாதிரி நினைச்சிட்டு வேணான்னு தான் சொல்லுவாங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எந்த ஒய்ஃபும், இது இங்கிலீஷ்ல நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன், எந்த ஒய்ஃபும் லைஃப் இன்சூரன்ஸை விரும்புறது இல்லை. ஆனா எல்லா விடோவும் லைஃப் இன்சூரன்ஸை விரும்புறாங்க. இந்த விஷயத்த சொல்லுங்க. எந்த ஒய்ஃபும் லைஃப் இன்சூரன்ஸை விரும்புறது இல்லை, ஆனா எல்லா விடோவும் லைஃப் இன்சூரன்ஸை விரும்புறாங்க. ஏன்னா அந்த விடோவுக்கு தான் தெரியும் ஒரு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நடத்த போற பிரச்சனை எவ்வளவுன்னு. நம்ம ஆபீஸ்ல நீங்க நிறைய இந்த மாதிரி உதாரணங்களை பார்த்திருக்கலாம். யாரோ வருவாங்க, நமக்கு ஒரு கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க. நம்ம யாரோ வராங்க, பாவம் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி. அவங்கள பார்த்தா ஒரு 30, 35, 40 வயசு, கேட்டா ஒரு 2 குழந்தைங்க இருக்கும். அவங்கள பார்க்க பார்த்து மனசுலாம் நமக்கு பயங்கர கஷ்டமாயிடும். வேற எதனா பாலிசி இருக்காங்க, அதுக்கும் சேர்த்து ஒரே ப்ராசஸ் தான் பண்ணிடலான்னா, இல்லைங்க இதுதான் எடுத்து வச்சிருக்காரு. என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு சாதாரண ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருந்தாரு, 25-30,000 தான் சம்பளம் இருக்கும், பாலிசி ஒண்ணும் வேற இல்லை. இப்ப அவங்க அந்த விடவை யோசிச்சு பாருங்க. 50,000 வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைய எப்படி படிக்க வைக்க முடியும், அவங்க அந்த வீட்டுல எப்படி வாழ முடியும், திரும்ப ரெகுலர் இன்கம் வர முடியும். அப்ப நீ என்ன நினைக்கிற, வீட்டுல போய் கேட்டு உன் ஒய்ஃப் வேணான்னா, அதே ஒய்ஃப் நாளைக்கு விடவை வந்து நிக்க பார்த்து இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இது அவங்களுக்கு புரியணுமா, உனக்கு புரியணுமா? இவ்வளவு பிசினஸ் மேனேஜ் பண்ணி இவ்வளவு ஆளுங்களை மேனேஜ் பண்ற உனக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எப்படியா இருக்கும்? ஒரு கார் எடுக்கிற உடனே வெளியில வர பார்த்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டு நாலேஜ் இருக்கிற உனக்கு, கேபிட்டல் உருவாக்கி அந்த இன்கம் ஜெனரேட் பண்ற உனக்கு ஒரு பாலிசி வேணும்னு புரியல அப்படின்னா எப்படி இது? சோ வீட்டுல போய் கேட்கணும் அப்படின்னா இதை சொல்லுங்க. எல்லா ஒய்ஃபுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் பிடிக்காது, ஆனா எல்லா விடோவுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் கிரெடிட்டார் வருவான், கடங்காரன் வருவான், லோன் வரும், அது வரும், எல்லாத்தையும் எங்க இருந்து மேனேஜ் பண்ணுவாங்க, இருக்கிற சொத்தை வித்து இதை பேலன்ஸ் பண்ணுவாங்களா, உன் கம்பெனியில் இருக்கிற கடனுக்கு வேற எங்கன்னா வாங்கி போடுவாங்களா, பிராக்டிகலி அவருக்கே புரியும். ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு. சோ இந்த விஷயத்த தயவுசெய்து புரிய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொன்னு கூட சொல்லலாம்.
சப்போஸ் உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கார்ல போறீங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறீங்க. இறந்துட்டா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில உங்க ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ணணும்னு கூப்பிடுவாங்க. அப்ப உங்க ஒய்ஃப் போய் கிளைம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேளுங்க. இன்சூரன்ஸ் வேணாம்னு தானே சொல்லியிருந்தாரு. யாரோ வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது, எவ்வளவு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. உங்க ஒய்ஃப் போய் கிளைம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல கிளைம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு லாயரே வந்து சொல்றாரு, கிளைம் பண்ணா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் அந்த ஹியூமன் நீட் அனாலிசிஸ்லாம், சரி ஹெச்எல்வி தானே, ஹியூமன் லைஃப் வேல்யூலாம் பார்த்தா அவருக்கு ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் வாங்க முடியும் அப்படின்னு அந்த அம்மா சும்மா இருந்துருவாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த வேல்யூவை ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணி வேற ஒருத்தர் வந்து சொன்னா புரிஞ்சுக்கிற உன் ஒய்ஃப், இதே மாதிரி ஒரு 3 கோடி ரூபாய்க்கு நாம இருக்க பார்த்தே சேர்த்து வைக்க போறோம். நாளைக்கு எதனா ஆகலனால இந்த 3 கோடி வந்தா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கணும்னு புரிஞ்சிக்காம போயிடுவாங்க. இது எக்ஸ்கியூஸா இருக்கலாம், பட் அவருக்கு தெளிவு இல்லாம கூட இருக்கலாம். புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஃப்ரெண்ட். ஸோ இவர்கிட்ட சொல்ல வேண்டியது நான் சொன்ன அந்த சிம்பிள் லைஃப் மைண்ட்ல வச்சுங்க. உங்களுக்கு எதனா அந்த ஆன்சர் இருந்தா கூட தயவுசெய்து பண்ணுங்க. எந்த ஒய்ஃபுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் பிடிக்காது, ஆனா எல்லா விடோஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸை ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இதே கொஸ்டின் தான். நான் உங்க பாலிசி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆடிட்டரை கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இது நிறைய பேர் பெரிய இன்சூரன்ஸ் எல்லாம் பேச பார்த்து காமனா ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ இல்ல? கரெக்ட். இதுக்கு ஒரு 2-3 விதமா நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு புரியணும்ல, இந்த புரிதல் தான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கா தானே. ஒரு அப்ஜெக்ஷன் வருது, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது. அவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு ஹோட்டல் நீங்க போறீங்க, ஹோட்டல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஒரு மீல்ஸ் வந்து 3000 ரூபான்னு சொல்றாங்க. ஆடிட்டருக்கு போன் பண்ணி, ஆடிட்டர் நான் 300 ரூபாய் செலவு பண்ணவா 3000 ரூபாய்க்கு இந்த மீல்ஸ் சொல்றாங்க சாப்பிடவா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களே. ஏன்னா உன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீ அங்க 3000 ரூபாய் மீல்ஸை தூக்கி போட்டுட்டு சாப்பிடணும் எனக்கு. இதுக்கு எந்த ஆடிட்டர் தான் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்கல. ஒரு பொண்ணு உங்களுக்கு இருக்கா, ஒரு 20-22 வயசு ஆக பார்த்து எவ்வளவு செலவு பண்ணுன்னு யாருன்னா ஒரு அப்பா கேளுங்களா, கொஞ்சம் வசதியா இருக்கிறவரை. நான் வந்து ஒரு ஏன்னா நம்ம இந்த ஆடிட்டரை சொல்றோம், கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க ஹெச்என்ஐ அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மைண்ட்ல பேசுவோம். அவர் என்ன சொல்லுவாரு, 1 கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணுவோம் சார், என்னால முகேஷ் அம்பானி மாதிரி 700-800 கோடி பணம்னாலும் கண்டிப்பா 1-2 கோடி ரூபாய். அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த 2 கோடி ரூபாய நீங்க செலவு பண்றேன்னு சொல்றீங்க, இது ஆடிட்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவீங்களா இல்ல நீங்களே கல்யாணம் பண்ணிக்கீங்களா? என்ன சொல்லுவாரு? ஆடிட்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்றேன்னு சொல்லுவாரா? ஆடிட்டர் கிட்ட என்ன சொல்லுவாரு அவரு? இல்ல ஆடிட்டர், நான் 2 கோடி கல்யாணம் பண்ண போறேன், என்னுடைய பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல 2 கோடி இன்கம் வர மாதிரி என்ன பண்ண முடியுமோ என்னோட இன்கம் ரைஸ் பண்ணி போட்டு டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிடு, நான் என் குழந்தைக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார். எல்லாரும் அப்படிதான். ஏன்னா அந்த அப்ப ஆடிட்ன்ற ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டும் டாக்ஸேஷன் மட்டும்தான் அவருடையது. இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் பினான்சியல் கன்சல்டன்ட். அவரோட வேலை அது இல்லவே இல்லை. ஒரு பைனான்சியல் பிளானர் இல்ல, அது ப்ரொஃபஷனலி அசைன் ஃபார் மீ. அந்த வேலைக்கு தான் நான் இருக்கிறேன். அப்படின்னு பார்த்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஆடிட்டர் கிட்ட தயவுசெய்து சொல்லுங்க, இதுக்கான சஃபிஷியன்ட் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்றன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மாத்துங்க. என் லைஃபான கோல்ஸ், என்னுடைய இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க. எங்க ஆபீஸ்ல நடந்தது ஒரு சேல், ஒரு 15 crores ஒரு சேல் முடிஞ்சது. அந்த சேல்ல வேற ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இதே பிரச்சனை தான். அதுக்கு அந்த ஆடிட்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல இவ்வளவு பெரிய இன்கம் எல்லாம் பண்ண முடியாது, நமக்கு பேலன்ஸ் ஷீட் எல்லாம் அவ்வளவு பெரிய பணம் இல்லைன்னு. சேல் ஸ்டாப் ஆயிடுச்சு. சேல் ஸ்டாப் ஆனோடனே அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்ன தெரியுமா பண்ணாரு, அடுத்த நாள் கிளம்பி போனாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு, சார் நீங்க ஓகே ஆடிட்டர் வேணாம்னு சொன்னாரு, ஆனா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் என்னது உங்களுடைய கம்பெனியோட அசெட் எல்லாமே இந்த 15 crores தரவருக்கு எல்ஐசி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப ஆடிட்டர் வந்து உங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பிரச்சனை அவ்வளவு எடுக்க முடியாது, ஆனா இந்த ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கட்ட போறீங்க, 2-3 வருஷத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இன்கம் கொண்டுட்டு வந்துடலாம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு எதனா ஒண்ணு நடந்தா அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு இவர் கேட்டாரு. எதுவும் பண்ண மாட்டாரு சார். அந்த ஆடிட்டர் ஒரு மலர் வாழை வாங்கி வைப்பாரு, நானே என் ஏஜென்ட் 15 கோடிக்கு செக் எடுத்து அங்க வைப்போம், எது இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 3 நாளுக்கு அப்புறம் இந்த சேல் க்ளோஸ் ஆயிடுச்சு. So we are the professionals to deal with that financial planning, not the auditors. ஓகேவா? So இத you can handle friends. So அடுத்த கேள்வி வந்து, எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் பாலிசிஸ் இருக்கு,
எனக்கு இப்ப வேணாம் அப்படின்றது ஒருத்தர் வந்து முதல் பாலிசி இல்லைன்னு சொன்னாரு. இப்ப எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு பாலிசி வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். இப்ப இவர்கிட்ட கமிட்மெண்ட் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க, என்ன கமிட்மெண்ட்னு சொல்லுங்கன்னு கேளுங்க. என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேளுங்க. அவரே சொல்லுவோம் நம்ம, சார் நான் பாலிசி வேணாம் சார், நான் ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஒரு 2-3 விஷயம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏஞ்ச் போயிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமிட்மெண்ட் சொன்னீங்களே, என்னென்ன கமிட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன கமிட்மெண்ட் சொல்லுவாரு? பிசினஸ்க்கு லோன் வாங்கி இருக்கிறதுன்னா லோன் சொல்லுவாரு, சேலரிடா இருந்தா ஹவுசிங் லோன் சொல்லுவாங்க, கரெக்டா? இந்த மாதிரி இருக்கிற லைபிலிட்டிஸ் சொல்லுவாரு, அது ஏன்னா ஒரு கமிட்மெண்ட். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை பத்தி சொல்லுவாரு, சில்ட்ரன்ஸோட ஃபீஸ், வீட்டோடைய ரெகுலர் இன்கம், டே டு டே எசென்ஷியல் சொல்லும்ல, இதுக்கே பணம் பத்தல, ஐயோ நீ இருக்க பார்த்தே இதுக்கே பணம் பத்தல, நீ போயிட்டா யாருன்னா ஒரு 3 பேரை போன் நம்பர் எழுதி அவங்க தான் பாத்துப்பாங்கன்னு சொல்லிடு, நான் ஏஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங். இல்ல பாலிசி எல்லாம் இருக்கு, ஓகே. செகண்ட் கொஸ்டின், எவ்வளவு பாலிசி இருக்கு? எவ்வளவு பாலிசி இருக்கு? ஏன்னா ஒரு சிம்பிள் தம்ப் ரூல் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு ஆனுவல் இன்கம் மாதிரி 15 டைம்ஸ் இன்சூரன்ஸ் இருந்தா பெட்டர், கரெக்டா? ஏன், எனக்கு 10 லட்சம் இருந்தா 1.5 கோடிக்கு வந்ததுன்னா இதுல இருந்து 6% போட்டா கூட திரும்ப 6% போட்டா கூட திரும்ப 9 லட்சம் ரூபாய் வந்துடும், திரும்ப அந்த குடும்பம் அதே நிலைமையில இருக்கும், கரெக்டா இல்லையா? இது ஒரு தம்ப் ரூல். இப்ப பாலிசி இருக்குன்னா எவ்வளவுக்கு இருக்கு கண்டிப்பா கேட்கணும். இல்ல நிறைய வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கிறத இப்படி கூட சொல்லுங்க, நான் இப்படி கூட சொல்லலாம்னு இருக்கேன். எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன சர்வைக்காக தான் வந்தோம், நீங்க பாலிசி வச்சீங்க ரொம்ப சந்தோஷம், எல்ஐசில இந்த மாதிரி பாலிசி வச்சிருக்கீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணி தரதுக்காக என்னென்ன பாலிசி இருக்கோ அதெல்லாம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது மாதிரிலாம் மெர்ஜ் பண்றோம், இப்போ பாலிசியோட லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி எல்லாம் சேர்த்துடும். அதிகபட்சமா யார் கூட உட்காந்து நீங்க அனலிசிஸ் பண்ணாலும் no one will have sufficient insurance. இப்ப அவருக்கு இன்சூரன்ஸ் இல்ல, கமிட்மெண்ட் இருக்கு, உனக்கு தாயா வேணும். ஏன்னா பினான்சியல் மாஸ்லோ தியரியில என்ன சொல்றாங்க, கீழே சேஃப்டி நீட்ஸ் சொல்றாங்க இல்லையா சார், பேசிக் நீட் சொல்றாங்க. பேசிக் நீட் என்ன அப்படின்னா ஃபுட்டு, ஷெல்டரு, கிளாத். இது அடுத்தது மாஸ்லோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி நீட் தான் செகண்ட் வைக்கிறார். இந்த பிரமிட்ல இந்த பேஸ் இதுக்கு மேல நீ என்னதான் பில்டிங்க கட்டினாலும் இது வீக்கா இருந்தா பில்டிங்கே நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப உன்னுடைய சேஃப்டி நீடே ஒழுங்கா இல்லாம இருக்குது நீ நினைச்சு அதை எனக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நீ இல்லாததை போயிடாத. ஒரு ஃபைனான்சியல் அனலைசரா நான் உனக்கு அனலிசிஸ் பண்ணி இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன கேப் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றத ஒரு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த என்கிட்ட இருக்குது ஆனா சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் இல்ல இருக்கான்னு தெரியலன்னு வச்சுங்களேன், நான் இந்த சார்ட்டை கண்டிப்பா அனுப்புறேன். ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இதுல நான் கேட்டிருக்கேன். ஒண்ணு, நீங்க வச்சுக்கிற இன்கம் உங்களுடைய மறைவுக்கு பின்னாடி உங்க குடும்பத்தை பார்த்துக்க போதுமான அளவு இருக்கா? இஸ் இட் எனஃப்? ஒரு இன்கம் நான் சொன்ன மாதிரி இருக்கா? நீங்க வச்சுக்கிற இன்சூரன்ஸ் உங்களோட இறப்புக்கு அப்புறம் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லோனு, உங்களோட பிசினஸ் வாங்கிற கடனை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு இருக்கா? செகண்ட் கொஸ்டின், whether it meet the higher education of your child, whether it will meet the marriage of your child, or உங்களுடைய சேஞ்சிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுக்கு போதுமானதா? இந்த மாதிரி 7 கொஸ்டின் வச்சுக்கிறேன். இதை நீங்க 7 கேள்விக்கு அவரை பதில் சொல்லுங்க. அவர் அதுக்கெல்லாம் சஃபிஷியண்டா வச்சிருந்தா நம்ம அவரை தொந்தரவு பண்ண வேணாம். அவரோட போர்ட்ஃபோலியோ கரெக்டா இருந்தா பார்த்துட்டு வெரி குட், பரவாயில்ல, நீங்க ஒரு ஆளு தான் நான் பார்த்ததுல கரெக்டான அளவுக்கு போதுமான அளவுக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா யாருமே நீங்களும் நானும் கூட வச்சிருக்க மாட்டோம், அதை எடுத்து அனலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா. ஸோ அதான் நிலைமை. ஸோ அவருக்கான என்கிட்ட கமிட்மெண்ட் நிறைய இருக்கு, ஆனா பாலிசியும் கொஞ்சம் வச்சிருக்கன்றவருக்கான பதில் இதுதான். கரெக்ட். இந்த சார்ட் எல்லாம் நான் அனுப்புறேன் கண்டிப்பா. அடுத்தது ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 questions I will be wind up. என்ன கேள்விக்கு எல்லையே இல்லை, நீ கேட்கற நான் கேட்கட்டுமா? கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம், பதில் கொஞ்சம் கஷ்டம். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து நிறைய ரியல் எஸ்டேட் இருக்குது, பாலிசிலாம் ஒன்றும் வேணாம். நீங்க நிறைய ஃபேஸ் பண்ற ஒரு கொஸ்டின்னால சொத்துலாம் நிறைய இருக்குது, எதுக்கு பாலிசி அப்படின்றது. நான் ஏற்கனவே இதை நடத்திருக்கேன், உங்களுக்கு பதில் இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அன்னைக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்கம்ல ஆக்டிவ், செமி ஆக்டிவ், பாசிவ், நான் கேரண்டி, பாசிவ், கேரண்டி எழுதணும் இல்லையா? இதுல
அசெட் கிளாசிபிகேஷன்லாம் இந்த இடத்துல வருது. ப்ராப்பர்ட்டி, ரெண்ட் எல்லாம் இங்க வருது. ஃபர்ஸ்ட் திங் இதை நான் 2-3 விளக்கம் சொல்றேன். இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலான்றதுனால இங்க ஆரம்பிக்கிறேன். ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இதெல்லாம் என்னால மேனேஜ் பண்ண முடியும். சே எக்ஸாம்பிள் 65, 70 அந்த ஏஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்க ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ரெண்ட் வாங்கி அதை ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றது நம்மளால முடியாது. அப்ப ஓல்ட் ஏஜ் ஆக பார்த்து கேரண்டட் இன்கம் வேணும். அதை நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒண்ணு. செகண்ட், இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இருக்கிறாருல அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஊரை விட்டு போறேன்னு வச்சுங்களேன், யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் இம்மூவபிள். அதை எடுத்து கையோட வந்துட முடியாது. ஆனா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் மூவபிள். நான் எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா இஸ் டு லிக்விடேட். ஏன்னா பணம் வேணும்னா என்னால ஒரு அடமானம் வச்சு ஏதோ வாங்க முடியும். ஆனா உன்னால ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். நான் ஒரு 10 சார்ட் இதை எழுதி வச்சிருக்கேன். ஐ வில் சென்ட் யூ. ரொம்ப முக்கியமானது மட்டும் இதை சொல்றேன். ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அது வேல்யூ வந்து based on market fluctuation இருக்கு. ஆனா என் ப்ராடக்ட் டே 1ல இருந்து கேரண்டி, அதுக்கு சம்மஷூர் கேரண்டி, டிக்ளேர் பண்ண போனஸ் கேரண்டி. ஸோ அது இருக்கும். திடீர்னு கவர்மெண்ட் வரான், இந்த இடத்துல ஒரு பைபாஸ் போட போறேன், என்னது பிரிட்ஜ் போட போறேன் அப்படின்னால உன் ப்ராப்பர்ட்டிக்கு கேரண்டி எதுவும் இல்லை. ஸோ அதுவும் போயிடும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பொலிட்டீஷியன் கூட கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் சில டைம்ல காப்பாற்ற முடியாது. ஆனா உன் பாலிசி அப்படி இல்லை. நீ பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா ஊருக்கே தெரியும். ஆனா நீ 500 கோடிக்கு பாலிசி எடுத்திருந்தாலும் அது ஊருக்கு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா நாலேஜ் அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லித்திகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வரும். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி லித்திகேஷன்லாம் வராது. கரெக்டா. ஈவன் இந்த ப்ராப்பர்ட்டி MWP ஆக்ட்ல எடுத்தா ப்ராப்பர்ட்டியை நம்ம செக்யூர் பண்ணி உன் ஜெனரேஷனுக்கே வச்சுட்டு பத்திரமா போயிடலாம். ஸோ இது எல்லாம் ப்ராப்பர்ட்டி வர்சஸ் LIC நிறைய பதில் நம்மளால சொல்ல முடியும். அது போக இன்கம்ல கேரண்டி எங்க வேணுன்றதுக்கு நிறைய சொல்ல முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் வச்சுக்கிறவங்க முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது, கேபிட்டல் வேணும் அப்படின்னா லிக்விடேஷன் பண்ண பார்த்து என்ன பண்ணுவோம், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து நம்ம பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி பீப்புள் திங்க் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வித்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான் அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டா இருப்பான்னு. இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி பிகம் ஸ்டேட்டஸ் சிம்பிள். இது 100 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துட்டாருன்னு ஊர்ல உனக்கு கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு உன்னை பத்தி யோசிப்பாங்க. நீ என்ன நினைச்சுக்கிற, ப்ராப்பர்ட்டி எல்லாம் பெரிய கேபிட்டல், இட் இஸ் நாட் ப்ரொடெக்டட். ஆனா கேபிட்டல்னா என்ன அப்படின்னா இட் ஷுட் கிவ் இன்கம். இதான் கேபிட்டல். அன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு பேர் தான் கேபிட்டல். இன்கம் ஜெனரேட் பண்ணாம அசெட் பண்ணுன்னு வச்சுங்களேன், இட் இஸ் a dead. உனக்கு அப்புறம் உன் குழந்தையோ உன் பேரனோ அதை டேக் ஓவர் பண்ணிப்பான். அது இன்கம் ஜெனரேட் பண்ணி உனக்கு தருமான்னு தெரியாது. உன் ஏஜ்டான காலத்துல அது உனக்கு பாத்துக்குமான்னு சொல்ல முடியாது. போக ரியல் எஸ்டேட்ல நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பேர் பண்ண நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். இவ்வளவு ப்ராப்ளம் இருக்க பார்த்து வெதர் யுவர் கேபிட்டல் இஸ் ப்ரொடெக்டட் ஆர் இட் கிவ்ஸ் இன்கம் இல்ல. இன்சூரன்ஸ் மட்டும்தான் கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் 100 வயசு வரைக்கும் ரெகுலர் கேரண்டிய இன்கம் தர முடியும். ஈவன் ரெண்டல் ஆல்சோ நிறைய டிஸ்கஸ் பண்ணும். ரெண்டல் கூட ஒரு டெண்டன்ட் போறானா இன்னொரு டெண்டன்ட் கண்டுபிடிக்க 3 மாசம் ஆகும். ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் வேணும். ஒரு ஏஜ் வரைக்கும் தான் என்னால அலைஞ்சு அந்த வீட்டை போய் பார்த்துக்க முடியும். இது எல்லாம் பிரச்சனையும் கூட டிராவல் பண்ணும். நம்ம பேசுறதே உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60ல இருந்து 90 வயசு இருக்குமோ, 60ல இருந்து 80 வயசு இருக்குமோ, 85 வயசு இருக்குமோ, நீ ஏர்ன் பண்ண காலம் மாதிரி ஈக்குவலா இன்கம் இல்லாம இருக்க போற. அப்ப என்ன வேணும்ன்றத பத்தி தான் பேசுறோம். இன்னைக்கு வச்சுக்கிற ப்ராப்பர்ட்டி அதை பத்தி இல்ல அப்படின்றத புரிய வைங்க. ஃபைனலி I'll be coming to the end point. Finally இந்த பிரச்சனைங்க எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் நம்ம வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளால ஈஸி டு ஆன்சர். இப்ப வாட் இஸ் லைஃப் இன்சூரன்ஸ்? நான் அந்த ரிஸ்க் அந்த இதுக்கு வரல. லைஃப் இன்சூரன்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் a risk coverage product. It covers natural death, accidental death, critical illness and double accident benefit. சேவிங்க கம்பல்சரியா கிரியேட் பண்றேன். I will send the chart. சேவிங்க கம்பல்சரியா கிரியேட் பண்றது, கம்பல்சரியா கேரண்டியா ஒரு மினிமமோ மேக்ஸிமமோ போனஸ் will be declared. சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா அது பத்திரமா இருக்கும். டாக்ஸேஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கட்ட பார்த்தோம் டாக்ஸேஷன் வாங்கிக்கலாம், மெச்சூரிட்டிலையும் டாக்ஸ் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். கரெக்டா. லிக்விடிட்டி இருக்கு, லோனா வாங்கிக்கலாம். லித்திகேஷன் ஃப்ரீ. MWP ல ஒரு பாலிசி எடுத்தா
அந்த அசெட்டை அப்படியே செக்யூர் பண்ணி வைக்கலாம். ஈவன் நிறைய லோன் டிஃபால்டர்ஸ் கண்ட்ரியை விட்டு வெளியில போயிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அசெட் இருந்தா அவங்க எங்க போனாலும் இட் cannot be attached by court. எம்டபிள்யூபி ஆக்ட்ல பண்ணா மொத்தமா குடும்பத்துக்கு வரும். இது பெரிய பாலிசிஸ் வீக்க பார்த்து இந்த எம்டபிள்யூபி ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. பாலிசி கேன் பி நாமினேஷன் கொடுத்து வைக்கலாம், அசைன்மெண்ட் பண்ணலாம் உனக்கு தேவை வேணும்னா. இந்த பாலிசியை வச்சு கொலேட்டர்ல லோன் வாங்கலாம். கரெக்ட். லைபிலிட்டி கவரா நீ பெரிய லோன் வாங்கி எதனா வச்சிருந்தா அதுக்கு லைபிலிட்டி கவரா இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல டிஃபைன்டு அப்ஜெக்டிவ்ஸ் உங்களோட ஃபைனான்சியல் பிளானிங்ல எப்பெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் உதவும். டு மீட் த ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங். ஒருவேளை நீ அதிக காலம் வாழ்ந்தா அதிகமான வாழ்க்கையில வாழ பார்த்து அங்க தேவையான பென்ஷன். அப்ப there are 4 factors. You die, I pay. You die, I pay. Correct? You retire, I pay. Correct? You sick, I pay. If final your kids go college, I pay. இப்ப இந்த 4 விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான எல்லா நாலேஜும் நம்ம டெவலப் பண்றோம். இந்த 4 தான் இதுக்குள்ள ப்ராடக்ட் 1008 ப்ராடக்ட் இருக்கலாம், ஃபியூச்சர்ஸ் வேரி ஆகலாம். யூ டை ஐ பே, நீ இல்லட்னா இன்கம் நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். யூ ரிட்டையர் ஐ பே, வாழ லிவிங் டூ லாங் ஐ வில் பே. யூ சிக் ஐ பே, யூ கிட்ஸ் கோ காலேஜ் ஐ வில் பே. அப்ப இன்சூரன்ஸோட பெனிஃபிட் 100% தரவா நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், objection handling is nothing. So thank you friends, thank you for the opportunity. We will நீங்க கூட you can give comments எந்த டாபிக்ல எதனா எடுக்கணும்னு சொல்லுங்க. We have expert of team, mentors, via mentors இருக்காங்க. We will discuss various topics. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.